வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடை, அதுக்கப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து எள்ளு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அடைக்கு நான் என்னென்ன ஊற போட்டிருக்கேங்கிறத சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் 1 கப்பு பச்சரிசி, அதுக்கு தேவையான வரமிளகா காரத்துக்கு, அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு வந்து வெந்தயம், இது தனியாக ஊற வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, இதை தனியாக ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடைக்கு தான் மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் மிளகா பொடி பண்ணிக்கலாம். அரிசி, வெந்தயம், வரமிளகா 3த்தையும் தனியாக ஊற வச்சிருக்கோமா, அதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நாம அரிசி, வரமிளகா, வெந்தயம் அரைச்சாச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி அரைச்சி எடுத்துட்டோமா, அடுத்தது வந்து தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கிறத கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் கோர்ஸா அரைச்சாச்சு. பெருங்காய பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடைக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுத்து. அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம எள்ளு மிளகா பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன். எள்ளு வந்து அதே கப்பில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பெருங்காயம் சேர்க்க போகிறோம், கட்டி பெருங்காயம், தேவையான உப்பு, அவ்வளோதான். காரத்துக்கு வரமிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த கட்டி பெருங்காயமும் எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நல்ல க்யூப்ஸாகவே இருக்கும் பாருங்கள். ஜிபிசி பெருங்காயத்திலே கிடைக்குது. பவுடர் இருக்குது, கட்டி பெருங்காயம் இருக்குது, கடா பெருங்காயம் இருக்குது, பால் பெருங்காயம் எல்லாமே இருக்குது. அவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மாதிரி நம்பர் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பெருங்காயம் வறுபட்டுருது. இந்த ஸ்டேஜில் வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வரமிளகா சேர்க்குறேன். நீங்கள் வரமிளகா காரமெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க, எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வரமிளகா வறுபட்டுருது, எடுத்துடலாம். 1 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டுருது, ஒரு 3/4 பாகம். இந்த ஸ்டேஜில் வந்து எள்ளு சேர்த்துடலாம். அது கூடவே நல்லா ஒரு கப்புக்கு எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து பொரியணும். எள்ளு பொரியற சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ இதை எடுத்து தட்டில் வந்து மாற்றிடுவோம். கடாயில் இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுபட்டுருது. ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பை போட்டு அந்த சூட்லேயே பிரட்டிக்கலாம். நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து அடை தான் நம்ம வாக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து தோசைக்கல் போட்டிருக்கேன். அது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே வந்து மிளகா பொடி நல்லா வறுத்ததெல்லாம் ஆறிடுத்து. அதை அரைச்சி முதல்ல எடுத்துட்டுருவோம். தொட்டுக்கிறத ரெடி பண்ணிடலாம். வரமிளகா பெருங்காயம் சேர்க்குறேன். வரமிளகா பெருங்காயம் அரைச்சாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பும் உப்பும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பும் எள்ளும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். மிளகா பொடி அரைச்சாச்சு. கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட இன்னொரு சுத்து வந்து கொஞ்சம் நைஸாக வேணும்னா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா வாயில் சாப்பிடுமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து நம்ம தோசை கல் போட்டிருந்தோம்ல, அதுவும் நல்லா காஞ்செடுத்து நம்ம அடை வார்த்திடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
இந்த அடை வந்து நீங்க கையிலையும் தட்டலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு நீங்க வந்து தோசைலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்கா கூட நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். நான் இன்னைக்கு வந்து தேங்காவோ இல்லை வெங்காயமோ எதுவுமே சேர்க்கல. நீங்க வேணும்னா தேங்காய் சேர்த்துட்டு வாக்கலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் பிடிக்கும் வெங்காயமே வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம், வெங்காயம் சேர்த்து பார்த்தாலும் நல்லா இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அரிசி, வெந்தயம், வரமிளகாவை தனியா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு அதை தனியா ஊற வச்சு கோர்ஸா அரைச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வேகட்டும். அடை வெந்தெடுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு நீங்கள் கரண்டிலையும் வாக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். நல்லெண்ணெய் விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம வந்து அடை, அதுக்கப்புறம் வந்து எள்ளு மிளகா அப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி எள்ளு மிளகா படிக்கு நான் எல்லாமே ஒரே கப் எடுத்துருந்தேன் இல்லையா, நீங்கள் அளக்கும் போது பார்த்தீங்கன்னா எள்ளு டெஃபினட்டாக கூட தான் இருக்கும். ஸோ எள்ளு ஜாஸ்தியாகவும் மிச்சதெல்லாம் கரெக்டாக நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக கடலைப்பருப்பு, அதே கப்புலேயே வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும். காரம் உப்பெல்லாம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயம், அவ்வளோதான். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.